பிராண்டி செய்திகள். பனையூரில் என்ன நடந்தது? பணப்பட்டுவாடவை கண்டு கலங்கிய தளபதி. காசு வாங்கிட்டு விசிலுக்கு தான் ஓட்டு போட்டாங்க. வேட்பாளர்களுக்கு விஜய் வைத்த சர்ப்ரைஸ் உத்தரவு. ஹலோ 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 மக்களே, இது உங்கள் லோக்கல் லேகா. இன்னைக்கு சனிக்கிழமை மே 2, 2026. இன்னும் சரியா 45 மணி நேரத்துல தமிழ்நாட்டோட தலையெழுத்து தெரிஞ்சிடும் பாஸ். பனையூர்ல நம்ம தளபதி விஜய் சார் தவேகாவோட 231 வேட்பாளர்களை சந்திச்சு பேசின அந்த மீட்டிங் இப்போ அரசியல் வட்டாரத்துல செம்ம பரபரப்பு கிளப்பியிருக்கு. பணம், பதவி, பாசம்னு எல்லாமே கலந்த ஒரு எமோஷனல் மீட்டிங்கா இது இருந்திருக்கு. இதோ அந்த 7 அதிரடி பனையூர் அப்டேட்கள். பனையூர் ஆலோசனை கூட்டம். 7 முக்கிய தகவல்கள். 231 வேட்பாளர்கள் சந்திப்பு. பனையூர்ல நடந்த மீட்டிங்ல தவேகாவோட 231 வேட்பாளர்களும் பங்கேற்றாங்க. முதல்ல புசி ஆனந்தும் ஆதவர்ஜுனாவும் வாக்குப்பதிவு அன்னைக்கு நடந்த விஷயங்களை அக்யூரேட்டா சொன்னாங்க பாஸ். பணப்பட்டுவாடா கலலை. எதிர்கட்சிகள் கடைசி 3 நாள்ல செம்மையா பணப்பட்டுவாடா பண்ணாங்களே, இதனால நம்ம ஓட்டு சிதறமான விஜய் சார் கொஞ்சம் கவலையாவே கேட்டிருக்காரு. அவரோட இந்த வெளிப்படையான கவலை வேட்பாளர்களுக்கு தளபதி மேல இன்னும் மரியாதையை கூட்டியிருக்கு. வேட்பாளர்களின் தெம்பு. தளபதி, நீங்க கவலைப்படாதீங்க. மக்கள் காசை மட்டும்தான் வாங்கிட்டு போனாங்க. ஆனா ஓட்டு போடும்போது குடும்பமா விசில் சின்னத்துக்கு தான் குத்தினாங்க. இத பல பேரு வெளியில் கூட சொல்லாம அமைதியா இருக்காங்கன்னு வேட்பாளர்கள் தெம்பா சொன்னது விஜய் சார அப்படியே உற்சாகப்படுத்திருச்சாம். விஜயின் வருத்தம். நான் எல்லா மாவட்டத்துக்கும் நேர்ல வந்திருக்கணும், முடியாம போயிடுச்சேன்னு விஜய் சார் வருத்தப்பட்டப்போ வேட்பாளர்கள், நீங்க வராமலேயே எங்களுக்கு இந்த அளவுக்கு மரியாதை கிடைச்சிருக்குன்னா அது உங்க பேர்ல இருக்கிற அன்புதான சென்டிமெண்ட் மழையை பொழிஞ்சிருக்காங்க. அந்த சர்ப்ரைஸ் உத்தரவு. ரிசல்ட் அன்னைக்கு ஜெயிக்கிறவங்க எல்லாரும் உடனே பனையூர் வந்துடுங்கன்னு விஜய் சார் சொன்னது அங்கிருந்த வேட்பாளர்களை ஒரு நிமிஷம் ஜெர்க்காக வச்சிருச்சாம். அதாவது ஆச்சரியம். என்ன நடக்க போகுதுன்னு எல்லாரும் இப்பவே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஜாலியான தளபதி. வேட்பாளர்களோட அந்த எமோஷனல் ரியாக்ஷனை பார்த்த விஜய் சார் அப்புறம் ஜாலியா ஜோக் பேசி சூழலை கூல் பண்ணிருக்காரு பாஸ். ஒரு கேப்டனா அவரோட வேட்பாளர்களை எப்படி உற்சாகப்படுத்தணும்ங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியுது பாஸ். ஒரே இலக்கு. தேர்தல் களத்துல பணபலம், அதிகார பலத்தை எதிர்த்து போராடின உங்களோட உழைப்பு வீண் போகாதுன்னு எல்லாருக்கும் தைரியம் சொல்லிதான் அனுப்பியிருக்காரு. தளபதியோட இந்த ஆலோசனையை பார்க்கும்போது நம்ம விஜய் சார் ஒரு படத்துல சொன்ன அந்த மாஸ் டைலாக் தான் ஞாபகம் வருது பாஸ். பணம் கொடுத்து ஓட்டை வாங்கலாம், ஆனா மக்கள் கொடுக்கிற அன்பை யாராலும் வாங்க முடியாது. மே 4ஆம் தேதி அந்த அன்பு விசிலா மாறி ஒலிக்கும் பாஸ். விஜய் சார் சொன்ன அந்த பனையூர் அழைப்புக்கு பின்னாடி ஏதோ மெகா பிளான் இருக்கா? வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் அன்னைக்கு என்ன பண்ண போறாங்க? உங்க கருத்து என்ன? கமெண்ட் பண்ணுங்க. தமிழகத்தின் பரபரப்பான தேர்தல் களம் மற்றும் மே 4 தேர்தல் ரிசல்ட் அப்டேட்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள். ஸ்டே டியூன்ட். உண்மையை லவுடா சொல்வோம், குயிக்கா சொல்வோம். This is Local Leka signing off. Keep watching. Bye bye. ஒரு விசில் போடுங்க பாஸ்.